எல்லா ஜனத்துக்கும். பிள்ளைங்களா, உலகத்துல சந்தோஷம் எல்லா இடத்துலயும் இருக்கு. வந்திருக்கிற பேரண்ட்ஸும் கவனிங்க. ஒரு சினிமா பார்த்தா ஜாலியா இருக்கும், சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா திருப்பி வந்தா நம்ம வீட்டு பிரச்சனை நம்ம மாட்டமே ஏறிக்குது. ரைட்டா? சினிமாவில் சந்தோஷம் இருக்கு, ஒரு பிரியாணி சாப்பிட்டா சந்தோஷம் இருக்கு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சந்தோஷம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான். ஆனா இயேசு வாழ்க்கையில பிறந்துட்டா அது மிகுந்த சந்தோஷம். இது உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு அழகான ஒரு சின்ன சம்பவத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்றேன். நல்லா கவனிங்க. பிள்ளைகள்லாம் வாசிட்டீங்களா? நல்லா இங்கிலீஷ்ல நீங்க படிப்பீங்க, எனக்கு தெரியும்டா. சூப்பரா படிக்க பாப்போம்டா. நம்பர் 1 படிக்க பாப்போம். இப்ப படிக்கடா. என்னது? G-O-D, God. காட்னா யாரு? கடவுள். நம்ம எல்லாரையும் படைச்ச கடவுள். நம்மளை எல்லாரையும் படைச்ச கடவுள். இந்த உலகத்தை எப்படி உருவாக்கினார்னு பைபிள்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த காட் எப்படி கிரியேட் பண்ணார்னா, இந்த உலகத்தை அவர் படைக்கும் போது அவருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. முதல் நாள் என்ன பண்ணார்? வெளிச்சத்தை உண்டாக்குறாரு. இரண்டாவது நாள் ஆகாய விரிவை உண்டாக்குறாரு. மூணாவது நாள் பூமியில புல் பூண்டு செடியெல்லாம் உருவாக்குறாரு. நாலாவது நாள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை உண்டாக்குறாரு. அஞ்சாவது நாள் பறவைகளை உண்டாக்குறாரு, மீன்களை உண்டாக்குறாரு. ஆறாவது நாள் காட்டு விலங்குகள்லாம் உண்டாக்கிட்டு கடைசியில அவரு சாயல்லையே அழகா மனுஷனை படைச்சார். அப்ப கடவுள் அவர் செஞ்ச படைப்பிலேயே முக்கியமான ஒரு படைப்பு தான் இங்க எழுதி வச்சிருக்கு. என்னது? சத்தமா சொல்லுங்க. கடவுளுடைய சரியான ஒரு படைப்பு மனுஷன். இப்ப நல்லா கவனிங்க. இந்த கடவுள் நான் முதல்ல காமிச்சல, இது என்ன? ஒரு ஒழுங்கா இருக்கா, ஒழுங்கு இல்லாம இருக்கா? சொல்லுங்க. ஒரு கட்டமா இருக்கா, வட்டமா இருக்கா, எப்படி இருக்குது? சதுரமா இருக்கா, இல்ல கோணலா மாடலா இருக்கா? இது எப்படி இருக்கு? இந்த பாருங்க, கார்டுன்றது எப்படி இருக்கு? ஹலோ, சதுரமா ஒழுங்கா இருக்கா, ஒழுங்கு இல்லாம இருக்கா? சத்தமா சொல்லுங்க. கடவுள் ஒழுங்கானவர். ஹலோ, நல்லா கவனிங்க. நம்ம கடவுள் ஒழுங்கா இருக்கிறதுனால தான் நம்ம கிட்ட ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறேன். நம்ம கடவுள் அப்படி இப்படி எல்லாம் கிடையாது, ஒரு ஒழுங்கான கடவுள். அதே மாதிரி மனுஷனை உண்டாக்குறார். காரணம் என்ன தெரியுமா? எதுக்காக மனுஷனை உண்டாக்கலாம்னு சொல்லடா. எல்லாம் கை எப்படி பார்ப்போம். எப்படி கைங்க, எப்படி வைங்க, எப்படி வைங்க. இப்படி பக்கத்துல கொண்டு வாங்க, பக்கத்துல கொண்டு வாங்க, பக்கத்துல கொண்டு வாங்க. அன்பா இருக்கிறதுக்கு. எதுக்காக? மனுஷனை தன்னுடைய சாயலே படைச்சார். என்ன ஒரு முக்கியமான நோக்கம்? அவன் மேல அன்பா இருக்கிறதுக்காக. கடவுள் நம்மளை எல்லாரையும் நேசிக்கிறார். வந்திருக்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் சொல்றேன், என்னை நேசிக்க யாரும் கூட யோசிக்காது. உங்களை நேசிக்க ஒருத்தர் இருக்கார், அவர் தான் கடவுள். அவர் ரொம்ப அருமையா மனுஷனை நேசிச்சு, மனுஷனை அதுக்கப்புறம் அவரு சாயலே படைச்சு அவ்வளவு அன்பா இருந்தாரு. நல்லா கவனிங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். டேய், மனுஷனை படைச்சிட்டு ஐயோ இவனுக்கு தண்ணி வேணுமே அப்படின்னு சொல்லி தண்ணியை படைச்சாரா? இவனுக்கு சாப்பாடு வேணுமே சொல்லி மரத்தை படைச்சாரா? இல்ல அதெல்லாம் படைச்சிட்டு மனுஷனை படைச்சாரா? நான் எப்படி சொன்னேன்? எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் மனுஷனை படைச்சாரு. இதே மாதிரி கடவுள் நம்ம எல்லா தேவையும் நம்ம படைச்சு வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட நல்ல ஒரு கடவுள். ஆனா இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டா இருந்தாங்க. அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தில் சந்தோஷமா இருந்தாங்க, மகிழ்ச்சியா இருந்தாங்க. இவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒருத்தருக்கு பிடிக்கல. யாருக்கு பிடிக்கல? சாத்தானுக்கு பிடிக்கல. கடவுளுக்கு விரோதமா ஒரு சக்தி இருக்கு. எப்பயுமே ஒரு பாசிட்டிவ்னு ஒன்று தான், ஒரு நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி கடவுளுக்கு பிடிக்காத ஒரு சக்தி இருந்துச்சு. அந்த சக்தி தான் பிசாசு. அவன் என்ன பண்ணான்னா, கடவுளுக்கு நேரா வந்து சண்டை போடுறதுக்கு பதிலா அவன் பாவத்தை, சின் SIN, பாவத்தை செய்ய வச்ச. யாரை செய்ய வச்சான்னா கடவுளை செய்ய வைக்க முடியாது. அதனால மனுஷனை செய்ய வச்சு, இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, எங்க வந்து உட்கார்ந்துட்டான்னு பாருங்களேன். எங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டான்? பிள்ளைகளா, கடவுளுக்கு மனுஷனுக்கு ஒரு பிரிவு வந்துச்சு. அதுதான் பாவம். 2000 வருஷமா அமெரிக்காக்காரங்க எல்லாம் யோசிச்சு, மனுஷன் அமெரிக்காவில் இருக்க மனுஷன் எல்லாம் யோசிச்சு கடவுளை எப்படின்னா, கடவுள் இப்படி இருப்பான்னு அவன் கற்பனை பண்ணி கடவுளை தேடுறான். ஆஸ்திரேலியாக்காரன் வேற மாதிரி தேடிட்டான். இந்தியாவில் இருக்கிறவங்க இன்னொரு மாதிரி தேடுறாங்க. அவங்க கடவுள் எப்படியாவது இருப்பாரா, எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு சொல்லி ஒருத்தரா கடவுளை தேடி தேடி பார்க்கறான். கடவுள்கிட்ட போகவே முடியல. காரணம் பாவம் தான். பிள்ளைகளா, இப்ப இந்த சூழ்நிலையில கடவுள் தேடி தேடி மனுஷனை கண்டுபிடிச்சு, என் கடவுள் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்னு சொல்லி கற்பனையில தான் நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய கடவுள்களை உருவாக்குனாங்க. என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டி எல்லாரும் சேர்ந்து இப்படிலாம் இருந்து எல்லாரும் எப்படியாவது நல்ல கடவுளை தேடணும்னு சொல்லி தேட தேட தேடி கண்டுபிடிச்சாங்க. ஆனாலும் கடவுளுடைய உண்மையான அன்பை கண்டுபிடிக்க முடியல. கடவுள் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் கற்பனை எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க.
ஒரு சிலர் சொன்னாங்க கடவுள் எந்த கற்பனையில இருக்க மாட்டார், விளக்கு போல வெளிச்சமா இருப்பாரு சொன்னாங்க. எல்லாரும் தேடி பார்த்தாங்க. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல அவரு ஒரு பிளான் போட்டார். யார் பிளான் போட்டார்னா, இந்த உலகத்துல ஒரு சின்ன குழந்தையா அந்த கடவுள் அழகா பெத்லகேம்ன்ற ஊர்ல அப்படின்னு கத்திக்கிட்டு பறக்கிறார். யாரு? ஜீசஸ். யார் பறக்கிறா? சத்தமா சொல்லுங்க. ஜீசஸ் சின்ன குழந்தைய பறக்கிறார். பறந்து அவர் வளர்றாரு. 30 வயசு வரைக்கும் அவங்க தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கார். இதெல்லாம் பைபிள்ல போட்டுருக்க. நிமிந்து பாருங்க. கடைசியில் என்ன நடந்துச்சுன்னா, 30 வயசுக்கு மேல ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணுல போய் கை வைக்கிறார். என்ன வந்துச்சு? பார்வை வந்துச்சு. காது கேட்காதவனுக்கு காதுல போய் கை வைக்கிறார். என்ன வந்துச்சு? காது கட்டிச்சு. நடக்க முடியாதவனை நடக்க வச்சாரு. சூப்பின கை இருக்கவனை நல்லா ஆக்கினாரு. செத்து போனவனை கூட உயிரோடு எழுப்பினார் கடவுள். கடைசியில் இந்த உலகம் என்ன, அவர் கொடுத்த பரிசு என்னன்னா, அவர் அடிச்சு கொள்ளணும்னு வராங்க. இப்ப நல்லா கவனிங்க. அவரை பிடிச்சு அடிச்சு கொல்ல வராங்க. நானே எல்லாரையும் உயிரோடு எழுப்பிட்டு இருக்கேன், என்னையாடா கொல்ல வரீங்கன்னு அவர் கேட்டிருக்கலாம்ல. அவங்க எதிரிகள்லாம் கொண்டு இருக்கலாம்ல. ஆனா இயேசு அப்படி செய்யல. காரணம் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? ஏற நிமிந்து உட்காருங்க. அது மாத்திரம் இங்க மாத்திரம் பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. அவர் வந்ததுடைய முக்கிய நோக்கமே இதுக்காகத்தான் வந்தார். எதுக்காக வந்தாரு? இப்ப தெரியுதா அந்த அடையாளம் என்னன்னு உங்களுக்கு? என்னது இது? என்ன அடையாளம்? சிலுவை அடையாளம். இந்த கடவுளோடு இந்த மனுஷன் சேர்றதுக்கு உலகத்துல வந்த